ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கதையில மாடர்ன் லவ் சென்னை அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றிய கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில பெண்களை மையப்படுத்தி ஏகப்பட்ட விஷயங்களை அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ கதைக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு அக்காவை கூப்பிட்றாங்க. அவங்களும் உள்ளே போகிறாங்க. எங்கே அந்த நாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் விட்டுட்டு போயிட்டான், ஃபோன்லாம் சுவிச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஷயம்னா இங்கே படுத்திருக்க பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. காதலிச்சதுல ஒன்று மண்ணுமா இருந்ததால ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. குழந்தை உண்டானது தெரிஞ்சு அவன் இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டான். இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு ஆபாஷன் பண்றாங்க. அதையும் அந்த கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட காமிக்கிறாங்க. அவங்களும் பயங்கரமா அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க அந்த பையனை. அதே சமயம் டாக்டர், இதென்ன ஃபுட் டெலிவரியா, உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பொறுக்கிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா பிரச்சனை கேர்ள்ஸுங்களுக்கு தான், புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் எங்க திருந்த போதுங்க, இந்த காலத்து காதல எல்லாம் அட்ராக்ஷன் அபாஷன் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பொண்ணை எப்ப கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி அந்த அம்மா கேட்கும்போது, நீங்க என்ன வீட்டுல சொல்லிட்டா வந்தீங்க, தெரியாம தானே வந்தீங்க, குளுக்கோஸ் ஏறட்டும், ஏத்தனோடனே கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. தன்னோட காதலன்னு விட்டுட்டு போயிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அதே சமயம் வீட்டுல அவங்க அப்பாவும் இந்த பொண்ணு ஏதோ மாறியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தர்காக்கெல்லாம் கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்கா தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. அவங்க தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு நல்ல சாமியாரா பார்த்து ஏதாவது கயிறு கட்டி விட்டா அந்த பொண்ணுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில இங்க ஒரு போலி சாமியார் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த அக்காவும் நம்ம பொண்ணு ஒரு பிஸ்கெட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால சாமிக்கு நன்கொடையா 2 டப்பா பிஸ்கெட்டு கையோட வந்திருப்பாங்க எடுத்துக்கிட்டு. நம்ம அக்காவுக்கும் குருஜி ரொம்ப பழக்கம் போல வந்தவொடனே வா 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 பொம்மை எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டில் இருக்கிற மற்ற பொம்மைலாம் எப்படி இருக்குது, அப்புறம் சரி இந்த பக்கத்தில் இருக்க பொம்மைக்கு என்ன வச்சு அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிடுற எல்லாரையும் பொம்மைன்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் உட்காந்தாச்சு விஷயத்த சொல்றாங்க. இந்த பொண்ணு நேற்று சூசைட் பண்ணி மண்ணெல்லாம் ஊற்றிக்கிட்டு எரிச்சுக்கலான்னு பார்த்தா நான் தான் இவளை தடுத்து காப்பாத்தினேன். அதுல இருந்து ஏதோ மன உடைச்சலா இருக்கா சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமியார் கிட்ட சொல்லும் போது அவரு சாமியாரோ ஏமா உன் காலை காட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் காலை காமிக்கிறாங்க. என்ன பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பார்த்து பக்கத்துல இருக்காக்கா, பாத்தியா நான் சொன்ன பாத்தியா, சாமியார் கரெக்டா சொல்லிடுவாருன்னு. ஆமா சாமி, இவ ஒருத்தனை லவ் பண்ணா அந்த நாய் விட்டுட்டு போயிட்டான், இவ அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சாமியார் கிட்ட சொல்லும் போது சாமியார் பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு சரின்னு சொல்லி ஏதோ பகடை உருட்டுற மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு டப்பால உருட்டுறாரு. பைபிள் ஏதாவது தாயக்கட்டை இது மாதிரி ஏதாவது விஷயமா இருக்குன்னு பார்த்தா மிட்டாய்களை வச்சு உருட்டி அதுல ஒரு மிட்டாயை எடுத்து இந்த அப்படின்னு கையில கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட லவ் ரொம்ப தீங்கானது ஆனா லவ்வே மருந்தானது அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கறாரு. கொடுத்துட்டு ஒரு காதல் காயத்தை ஆத்துறதுக்கு இன்னொரு காதல் தான் அதுக்கு பரிகாரமா இருக்கும்னு சொல்லிட்டு உனக்காக ஒருத்தன் வருவான், வடக்குல இருந்து வருவான், அவன் வந்த உடனே உன்னோட மொத்த பிரச்சனையும் தூக்கி போட்டுட்டு அவனை தான் நீ கல்யாணமும் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குது, வரவன் கல்வனா இருப்பான், திருடனாவும் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதை ஒண்ணு நினைச்சு பயப்பட வேணாம், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, அதை செய்யணும்னா கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணு ஏந்து நின்று டேய் நிறுத்துறா நாய டுபாகோரு அப்படின்னு சொல்லி அவர் உருட்டினார் இல்லையா, அந்த டப்பாவெல்லாம் எட்டி உதச்சிட்டு இனிமே நான் எவன்கிட்ட ஏமாற மாட்டேன்டா டுபாகோரு, நான் எப்படி ரெஸ்பெக்டா வாழ்ந்து காட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்கிட்ட எகுத்து பேசுறாரு. சாமியார ஏமா பொம்மை கோவப்படாத, இருக்கிறது தானமா சாமி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து அந்த பொண்ணு கிளம்புறாங்க. அதே சமயம் நம்ம அக்கா குருஜி மன்னிச்சுங்க, அவ ஏதோ கோபத்துல பேசிட்டா சின்ன பொண்ணு அப்படின்னு நம்ம குருஜி கிட்ட அக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது போன பொண்ணு திரும்ப வந்து அவ குருஜிக்கு நன்கொடையா 2 பிஸ்கெட் டப்பா எடுத்துட்டு வந்துருப்பா, அதையும் கையோட எடுத்துக்கிட்டு போயிட்டா. அதை பார்த்து நம்ம குருஜி பொம்மை இடுக்கன் வருந்தால் வடக்கன் வருவான்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம அக்காவும் எப்ப வருவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம அக்காவும் நம்ம பொண்ணும் ஒரு பானிபூரி கடையில வந்து பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பானிபூரி கடைக்கார வடக்கன். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே சில பசங்களா வராங்க. அந்த பொண்ணோட ஏரியா பசங்களாம் வந்து இந்த பொண்ணை ஓட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. டே வாடா அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணோட விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு இவனுங்க கலாச்சிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம அங்க இருந்த அந்த பொண்ணும் அக்காவும் சரி வேணா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம வடக்கன் அங்க இருக்கிற ஏரியா பசங்கள்கிட்ட ஜி கடை முன்னாடி எல்லாம் சண்டை போட்டுக்காதீங்க ஜி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது டேய் என்ன வந்து எங்க பேசிக்கிட்டு இருக்க, கடையை அடிச்சு உடச்சு இங்க குத்தி போட்டு போயிடுவோம் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி இவனுங்க ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம போன பொண்ணு திரும்ப வந்து என்னடா கேட்கறதுக்கு யாரும் இல்லைனாக்கா ஏறி உக்காந்துருவியா, நீ தான்டா ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கு வந்தேன்னு சொல்லி இவங்க ஓவரா பேசுறாங்க. அதே சமயம் அந்த பையனும் அவனும் சண்டைக்கு வரான். நம்ம பொண்ணு நீ மொபைல் கடையில உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்கறேன்னு எனக்கு எது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா, அவுத்து விட்டுருவான், ஒழுங்கா கிளம்புடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. அவனும் அங்கிருந்து கிளம்புறானு. பேசி முடிச்சாச்சு. நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க 2 பொண்ணுங்க ஆமா ஒரு பிளேட் பானிபூரிக்கு எத்தனை பூரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 4 அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லும் போது, ஆனா நம்ம சோபா பிளேட்ல மட்டும் 6 பூரி வருது எப்படி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது நம்ம
நம்ம பொண்ணு திரும்ப அந்த வடக்கன்ட்ட போயிட்டு கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் 4 பூரி தானே வைக்கிறேன், எனக்கு மட்டும் எதுக்குடா நீ 6 பூரி வைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க நல்லா சாப்பிடுவீங்கல்ல அதான் வச்சா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். தமிழ் நல்லா பேசுறாப்புல. அங்க இருக்கிற ஒரு பூரியை தூக்கி அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து நம்ம பொண்ணு கோவமா கிளம்பி வராங்க. கட் பண்ண இப்ப பிஸ்கெட் கம்பெனில எல்லாமே பிஸ்கெட் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அக்கா அங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல இன்னொரு அண்ணன் இருக்காரு. 2 பேர் சேர்ந்து சரக்கு அடிக்கும் போது நம்ம பொண்ணு மட்டும் சோபா மட்டும் அங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த அக்கா, நான் சொல்றதை கேளுடி, உன்னை காதலிச்சவனும் அங்க போன் கடைக்காரனு நின்னானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாமே சாக்கடை குப்பைங்க பொறுக்கிங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பானிபுரி கடை இருக்கான் பாரு, அவன் ரொம்ப நல்லவன். அவன் தான் அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட காசு பத்தலன்னு சொல்லி எனக்கு ஜிபே பண்ணி விட்டான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த ஆம்பளைங்க இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். அவனுங்க கூடயும் வாழ முடியாது, அவனுங்க இல்லாமையும் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் ஏஞ்சி நேரம் அந்த பானிபுரி கடைக்கு போறா. அவனும் அங்க ஏதோ யூடியூப்ல இருந்து வந்திருக்காங்க, இந்த கடையில விளாக் எடுத்து போடுறதுக்காக வந்திருக்காங்க. பார்க்க நம்ம இர்ஃபான் மாதிரி இருக்காப்புல. இப்ப பொண்ணு வந்துச்சு, நம்ம வடக்கம் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பொண்ணு அன்னைக்கு பிஸ்கெட் கொடுத்த இல்லையா, காசு வாங்காம போயிட்டான், காசு ஏறா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் யூடியூப்ல இருந்து வந்திருக்காங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் உரிச்சு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பா கேட்கறாங்க. நம்ம பொண்ணு உரிச்சு கொடுக்குறாங்க. அதே சமயம் யூடியூப்ல இருந்து வந்தவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரிவ்யூ கொடுத்தாச்சு. அடுத்த சமயம் கட் பண்ணா அடுத்த நாள்ல ஊர்ல இருக்கிற அந்த தெருவில் இருக்க மொத்த பெருசுங்களும் ஒன்று சேர்ந்துருச்சு. பிரச்சனை என்னன்னா, நேற்று விளாக் எடுத்தவனுங்க கூட உருளைக்கிழங்கு உரிச்சு கொடுத்த நம்ம பொண்ணை இவன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரு வயசான கலவரோ, இந்த ஊர்ல தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா இதுல கலப்படம் மிக்சடு எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோவையும் காமிக்கிறாங்க. அப்பாக்காரரு என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நம்ம பொண்ணு என் மேலே நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லிட்டு அவ அந்த வீடியோ எடுத்தான் இல்லையா, அவங்களுக்கே போனை பண்ணியாச்சு. கூட பானிபுரிக்காரன்னு வரான். சார் நேற்று ஏதோ தப்பா எடுத்துட்டோம், ஏதோ பக்கத்தில் இருந்தாலும் புருஷன் பொஞ்சாதி நினைச்சு இந்த மாதிரி வீடியோ கொடுத்துட்டேன், சரி அதுக்காக தப்புக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்காக ஒரு வீடியோவே எடிட் பண்ணி போஸ்ட் போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அங்க பெருசு சிறுசுங்க எல்லாமே கொஞ்சம் ஆவேசமா பேசும்போது அங்க இருக்கிற அந்த போன் கடைக்காரனுங்க இவங்களை இப்படியே விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி கேட்கும்போது அங்க கொஞ்சம் கலவரம் ஆகுது. அப்படியே அந்த பிரச்சனையை அங்கிருந்து விலக்கி விடுறாங்க. இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படி. இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க, அதே பானிபுரி கடைக்கு அக்காவும் நம்ம பொண்ணும் போறாங்க. அங்க இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வடக்குல இருந்து வந்த பொண்ணு தான், சொந்தக்கார பொண்ணு. உருளைக்கிழங்கு உரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்திருக்கேன். இவ கொஞ்சம் ஹோட்டல்ல வேலை பார்க்கறா, அதனால கொஞ்சம் தமிழ் கத்துக்கிற வரைக்கும் இங்க இருப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த அக்கா கிட்ட. அதே மாதிரி நம்ம வடக்கனுக்கு ஒரு கனவு இருக்கான், தமிழ் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்கா கிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம பொண்ணு சோபா போகும்போது திரும்பி திரும்பி அவனை பார்த்துக்கிட்டே போறாங்க. அவங்க கண் பார்வையிலே இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு 2 பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அங்க இருக்கிற போன் கடைக்காரனுக்கு வந்து உன்னை சுரேஷனை கூப்பிட்டாங்க சொல்லி வாடான்னு சொல்லி வடக்கனை கூப்பிடும்போது எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்தவனை கோவப்பட்டு நம்ம வடக்கனோட பானிபுரி ரசச்சட்டியை தூக்கிட்டு ஓடுறான். பின்னாடி போகும்போது அவனை பிடிச்சி அவனுங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போடுறானுங்க. அடுத்த நாள் அவங்க வீட்டுல நம்ம சோபாவும் அக்கா எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அவனுக்கு முகத்துல கையில எல்லாம் காயமா இருக்கு, இனிமே என்னால இங்க பழப்பு நடத்த முடியாது, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம சோபாவும் அவனுங்களாம் ஒரு ஆளு, அவனுங்கெல்லாம் பயந்துட்டு நீ ஊருக்கு போறியா, அடிச்சு விரட்டுறதை விட்டுட்டு சும்மா அங்க பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இல்ல நான் ஊருக்கு தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட் பண்ண அடுத்த நாளே பிஸ்கெட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சோபா. அங்க அந்த பையனும் வரான், ஊருக்கு போகல, திரும்ப பிஸ்கெட் வாங்கி இவனோட வேலையெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் காதல் வருது. இப்போ நம்ம பொண்ணும் அந்த வடக்கனும் 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தங்க அளவு கடந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் இந்த விஷயம் தெரிஞ்சு திரும்ப ஊர்க்காரங்கெல்லாம் வந்து இந்த மிக்சடு எங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பொண்ணோட அப்பா கிட்ட கேட்கறாங்க. இப்போ பொண்ணோட அப்பாவும் இதை பாருங்க, திரும்ப அந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம், இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்பாக்காரங்களும் சொல்றாங்க. அதனால பசங்க என்ன பண்ணாலும் நீ கேட்கக்கூடாது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மிரட்டிட்டு போறாங்க. இப்போ அடுத்து நம்ம பொண்ணு நம்ம பானிபுரிக்காரனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. அவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி சில கனவுகள்லாம் காட்டுறாங்க. அடுத்த நாள் கடைக்கு போய் பார்க்கறாங்க, கடையெல்லாம் மூடி கிடக்கு. நம்ம அக்கா சோபாக்கு ஃபோன் போட்டு நீ சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வடக்கன்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா இல்லையா உருளைக்கிழங்கு உரிச்சு கொடுக்கறதுக்காக, அவன் இங்க பெட்ல படுத்திருக்கா. விஷயம் என்னன்னாக்கா, அந்த வடக்கை இவளை சொந்த ஊருக்கார பொண்ணு வேலைக்கு வச்சிருக்கேன்னு சொன்னதை எல்லாமே போய் இவளை காதலிச்சு ஏமாத்தி இவளையும் கர்ப்பமாக்கி விட்டுட்டு ஓடி இருக்கான். இதை தெரிஞ்சு நம்ம சோபாக்கு ரொம்பவே மனசு உடஞ்சு போறா. டாக்டர் பழைய மாதிரி வந்து திட்டிட்டு இவங்களை நைட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ தன்னோட பிஸ்கெட் ஃபேக்டரிக்கு தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு வராங்க. விஷயம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அவனை எனக்கு கொஞ்ச நாளா தெரியும், பானிபூரி சாப்பிட்றதுக்காக அடிக்கடி அந்த கடைக்கு போவேன், அவனு எனக்கு எக்ஸ்ட்ரா 2 பூரியை வச்சான், கடைசியில் இப்படி வச்சுட்டானே ஆப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சோபாக்கு பயங்கர
காண்டு அக்காவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாழ்க்கையில் இப்படியே ஏமாந்துட்டோமே சொல்லி ஒரு பக்கம் வருத்தத்தோடு உட்காந்துருக்கா. நாள் அப்படியே கொஞ்சம் ஓடுது, கொஞ்சம் பெரியவளாக ஆகிறா. இவளுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி முடிவு பண்ணுறாங்க வீட்லேயும். அதுக்காக மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காரு, பழக்கடை வச்சிருக்காரு சொந்தமாக. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓகே பொண்ணு அழகாக இருக்காங்க, பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம பொண்ணும் யார் யாரே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்க, நான் வாழ மாட்டேனா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறான். இப்போ முதல் இரவுக்கு ரெடி ஆகுறாங்க. முதல் இரவில் மாப்பிள்ளை வராங்க. ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி உங்க குரலையும் இந்த மூஞ்சி எங்கேயே நான் பார்த்துருக்கேன், ஆனா எனக்கு சரியா ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம மாப்பிள்ளை பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம பொண்ணுக்கு பயங்கர காண்டு, டே திருட்டு நாய நீயாடா அடி அப்படின்னு சொல்லி பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மை ஆரம்பத்தில் ஒரு சாமியார் கிட்ட போனாங்க இல்லையா, அந்த சாமியார் தாங்க இந்த மாப்பிள்ளை. ஸோ மீச தாடியெல்லாம் எடுத்துட்டு இப்போ மாப்பிள்ளை கெட்டப்பில் வந்து பொண்ணை கட்டிக்கிட்டாரு. காலில் வீந்து கெஞ்சுறான், பொம்மை விட்டுட்டு போயிடாத பொம்மை, இதை பாரு வேணும்னு தெரிஞ்சலாம் நான் பண்ணல, ஏதோ கல்யாணம் பண்ணணும்னு எனக்குன்னு ஒரு ஆசை வந்தது, உன்னோட போட்டோ வந்தது, பார்த்த உடனே பச்சைக்குன்னு பிடிச்சி போச்சு, அதனால நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன், முன்ன மாதிரிலாம் இல்லை பொம்மை, நான் திருந்திட்டேன் பொம்மை, நான் அவன் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் பொம்மை அப்படின்னு பயப்புள்ள கெஞ்சா குறைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். காலில் விழுந்து கதறான். இவனுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்ட்டு அப்புறம் சமாதானப்படுத்துறான். ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொடுக்குறான், சாப்பிட்றான். நம்ம பொண்ணு சரி இனிமே என்ன நல்லா பார்த்துப்பில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நல்லா பார்த்து பொம்மை அப்படிங்கிற மாதிரி பேசி ரெண்டு பேரும் சமாதானமாகறாங்க. சொந்தமா பழக்கடை வச்சிருக்காரு. நம்ம பொண்ணையும் ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிறாரு மனுஷன். கடையை மூடிட்டு அங்கிருந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம பொண்ணு கிட்ட பேசுறாரு. எப்படியோ பொம்மை நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா, வடக்குல இருந்து ஒருத்தன் வருவான்னு பார்த்தேன்ல, நான் வடக்குல இருந்து வந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பொண்ணு கிட்ட சொல்லும் போது ஆமா ஆமா நீ சொன்னது எல்லாமே நடந்துச்சு, வந்தவன் ஒரு திருடனா கூட இருப்பான்னு நீ சொன்னா அதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு பானிபூரி கடை வருது, சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு அங்க நம்ம மாப்பிளையும் போய் பானிபூரி எல்லாம் வாங்குறாங்க. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட், மும்பை பானிபூரி இருந்தது இல்லையா, நம்ம வடக்கம் வச்சிருந்த கடை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வடக்கனே தான் அந்த கடையை வச்சிருக்கான். அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பொண்ணு பாக்குறா. ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவனோட சட்டை பட்டன் எல்லாம் சரி பண்ணி நிமிர்ந்து நில்லுங்க, கெத்தா நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பானிபூரி வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் முடிவு பண்றாங்க. இது பாரு பானிபூரி சாப்பிட்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பானிபூரி எடுக்கணும், அதுக்குள்ள இந்த ரசத்தை ஊற்றணும், அப்படியே டக்குன்னு வாயில போட்டுக்கிட்டு குஜாலாவா இருக்கணும் சொல்லி அவர் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. அதை பார்த்து நம்ம பொண்ணு சிரிக்கிறாங்க. இப்படியே உங்களோட வாழ்க்கை பயணம் ரொம்ப சந்தோஷமா போகும். அப்படியே இந்த எபிசோடு 1 முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த பாட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.